சகோதரி ஷர்மிளா அப்படின்றவங்க ஈரோட்டில இருந்து கேக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். உம்ராவிற்கு சென்று இஹ்ராம் கட்டுவதற்கு 4 எல்லைகள் உண்டு. 4 எல்லை இருக்கதான் செய்யுது. ஆயிஷா பள்ளியில் சென்று இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இத பொறுத்த அளவுக்கு மார்க்க அறிஞர்களுக்கிடையே இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செயலாகத்தான் இது நிறைய பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயிஷா பள்ளியில போய் இஹ்ராம் கட்டி உம்ரா செய்யக்கூடாது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உம்ராவுக்கு வர நேரங்கள்ல அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. அந்த நேரத்துல சுசலாசம் போய் அங்க இருந்து கட்டிக்கின்னு சொன்னாங்க. ஆகையினால அது அவங்களுக்கு மட்டுமே விதிவிலக்கானது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி ஒரு விதிவிலக்கானதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு செஞ்சாங்க தான். ஆனா அதுக்கு பிறகு யாரும் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா மார்க்க ரீதியான்னு பார்த்தா, அப்படி எந்த ஒரு தடையும் எங்கிட்டும் சொல்லப்பட்ட மாதிரி இல்ல. ஆகையினால நாம் அங்க போறோம். 4 எல்லைக்கு முன்பாகவே நீங்க வந்து இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு உள்ள போகிற வாய்ப்பு இருந்தா உள்ள போயிருங்க. அப்படி உள்ள போயிட்டீங்க, ஒரு உம்ரா முடிச்சிட்டீங்க, அல்லது உள்ள போகும்போது இஹ்ராம் இல்லாம போயிட்டீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பள்ளியில போய் நீங்க அங்க இருந்து இஹ்ராம் கட்டிட்டு வந்து உம்ரா செய்யலாமனா தாராளமாக செய்யலாம். மார்க்க ரீதியாக எந்த சங்கடமோ எந்த தடைகளோ இதற்கு நேரடியாக இல்லாத பட்சத்தில் இந்த உம்ராவை செய்யலாம். மார்க்க ரீதியா சங்கடம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ்.